SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதன் பிறகு வைகோ அவர்களை சென்று சந்தித்து அவரிடமும் தன்னுடைய அந்த வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் சில தலைவர்களையும் சந்திக்க இருக்கின்றார். அரசியல் களத்திலே திமுக கூட்டணியை நோக்கி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். திமுக தலைவரை நோக்கி பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆனாலும் கூட தற்பொழுது இந்த அரசியல் ரீதியிலான சந்திப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அந்த சந்திப்பை பொறுத்தவரை அரசியல் நாகரிகத்தோடு நடைபெறக்கூடிய ஒரு சந்திப்பாக பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த சந்திப்பில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது முன்னாள் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை சந்தித்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க போகின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணியையும் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் சந்திக்க இருக்கின்றார். அரசியலை கடந்து ஒரு நட்பார்ந்த முறையில் இந்த சந்திப்பு நிகழ்வது அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு நாகரிகமான ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு பட்டு துண்டும் மாலை அணிவித்தும் மதிமுகவினர் வரவேற்பு வழங்கியிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் திமுக தலைவர், திமுகவினுடைய இளைஞரணி தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வரவேற்பு வழங்கியிருந்தார்கள். இன்றைய சந்திப்பு நடைபெறக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கடுமையாக அரசியல் களத்திலே முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் என்பதையெல்லாம் பார்த்திருந்தோம். திமுகவிற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனவே ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அரசியல் நாகரிகத்தோடு நடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உதாரணமாக தமிழக அரசியல் களத்தில் மிக அரிதாக அரங்கேறக்கூடிய ஒரு செயல் தற்பொழுது அரங்கேறி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தவேக தலைவர் விஜயை பொறுத்தவரை திரைத்துறையில் இருந்தவர் 30 ஆண்டுகளாக திரைத்துறையிலே பயணம் செய்தவர். திரைத்துறையில் அதிலும் குறிப்பாக ஒரு முன்னணி நடிகர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அரசியல் நாகரிகம் என்பது இயல்பாகவே அமைந்துவிடும். ஏனென்றால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் சந்திப்பார்கள், முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களையும் சந்திப்பார்கள். திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு நட்பு இருக்கும். அது தயாரிப்பாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, நடிகர் சங்கமாக இருந்தாலும் சரி, திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான அந்த நட்பு என்பது ஆழமானதாக இருக்கும். அதை அரசியல் துறைக்கு வந்த பிறகும் தவேக தலைவர் விஜய் தொடர்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவேதான் கடும் விமர்சனங்களை முன்வைத்து திமுகவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையிலும் திமுகவினுடைய தலைவரை வீடு தேடி சென்று சந்தித்திருக்கின்றார். அந்த சந்திப்பிற்கு அனுமதி கொடுத்திருப்பதும் ஒரு அரசியல் பெருந்தன்மையை காட்டுகின்றது. முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்கள் விஜயை சந்திப்பதற்கு உடனே அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் என்பதும் அரசியல் நாகரிகம் கருதி அவர் அந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நட்பார்ந்த முறையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்து முதலமைச்சர் விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தார். சென்னை அண்ணா நகரில் உள்ள அவரது வீட்டில் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். உள்ளபடியே இந்த சந்திப்பு தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தந்த மகிழ்ச்சியை விட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் வைகோ இது போன்று உற்சாகத்தோடு குறிப்பாக தொண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நெருங்கி வந்து அவர்களை நோக்கி கையசைத்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. சற்று உடல்நலக்குறைவு காரணமாக வைகோ இப்பொழுது பெரிய அளவில் பொதுவெளிக்கு வருவது கிடையாது. கட்சியினுடைய அலுவலகத்திற்கு உள்ளாக மட்டும்தான் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பழைய பாணியிலான வைகோவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஜோசப் விஜய் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கின்றார் என்று நாம் சொன்னோம் என்றால் அது எந்த வகையிலும் மிகைப்படுத்தலாக இருக்காது. அப்படி ஒரு மகிழ்ச்சியை வைகோ வெளிப்படுத்தியிருந்தார். ஏனென்றால் ஒரு முதலமைச்சரானவர் தன்னுடைய கூட்டணியில் இருந்து தன்னுடைய வாக்குகளை பெற்று அவர் முதலமைச்சரானவர் இல்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட கையோடு தன் வீடு வாசல் தேடி வந்திருக்கின்றார் என்ற அளவிலே வைகோ அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய மகன் துரை வைகோ ஏற்கனவே பட்டு வேஷ்டி அணிவித்து அந்த பட்டு வேட்டியை வழங்கி தன்னுடைய வரவேற்பை வழங்கியிருந்தார். வைகோவும் தன்னுடைய வரவேற்பினை வழங்கியிருக்கிறார். அதே போன்று பட்டு வேட்டி மலர் மாலை அணிவித்து தன்னுடைய வரவேற்பினை வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்.
வைகோவிற்கும் விஜய் அவர்களுக்கும் இடையிலும் கூட நல்ல நட்பு உண்டு. பல நேரங்களில் அந்த திரைத்துறை சார்ந்த நிகழ்வுகளில் எல்லாம் பங்கேற்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி இன்றைக்கு விஜய் உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் விஜயனுடைய பல்வேறு திரைப்படங்களுக்கு சிக்கல்கள் வந்த பொழுதெல்லாம் வைகோ அரசியலை கடந்து கூட்டணியை கடந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். எனவே மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய வைகோவை பொறுத்தவரை எப்பொழுதுமே அரசியல் நாகரிகம் கருதி செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். அந்த அடிப்படையில் தான் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு உற்சாகம் மிகுந்த ஒரு பழைய பாணியிலான வைகோவை மதிமுகவுடைய தொண்டர்கள் பார்ப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். வெளியில் வந்தவுடன் அவர்கள் நிறைய தொண்டர்கள் நின்றார்கள். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக இவ்வளவு தொண்டர்கள் திறந்து நிற்பார்கள் என்பதை அவரே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த அளவு விஜய் வருகின்றார் என்ற அடிப்படையில் வந்த தொண்டர்கள் மட்டுமல்ல, மதிமுக தொண்டர்களும் கணிசமான அளவு இருந்தார்கள். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.